கடந்த வாரத்தின் தொடர்ச்சி தான் இந்த நாளிலும் நாம் கவனிக்கபடி கர்த்தர் கிருபை தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, நீங்கள் தேவனுக்கென்று இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த வேத பகுதியை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் கவனித்த காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற காரியத்தை நாம் கவனித்தோம். எதற்காக என்றால், நாம் தேவனுக்கென்று நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறது போல, நாம் எல்லாமே தேவனுக்கென்று சர்வ வல்லவருக்காக நாம் என்ன செய்கிறோம், நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் திரும்பவுமாக நம்மை மீட்டுக் கொள்ளக்கூடிய காரியம் ஏற்பட்டது என்றால், நமக்கு தெரிந்த விஷயம்தான். நீங்களும் நானும் தேவனை விட்டு, விசேஷமாக இந்த மனுக்குலம், இந்த பூமி தேவனை விட்டு என்ன செய்து விட்டது என்றால் தூர போய்விட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் நாம் வாசிக்கும் பொழுது, வேத பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது, பூமிக்குரிய காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், நேரடியாக அவர் என்ன செய்கிறார், ஓரமாக ஒதுக்கி வைத்து அவைகளை நாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அதை மீட்கும்படியாக கிரியைகள் நடப்பித்து கொண்டிருக்கிறார். அனாதி முதற்கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார், சகலவற்றையும் தீர்மானித்தவனாக இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த பூமி இன்னும் தேவனண்டை போய் நின்று கொண்டிருக்கிறதா அல்லது தேவனை சார்ந்து இருக்கிறதா என்று கேள்வி கேட்போம் என்றால் இல்லை. ஒருவேளை இந்த பூமி தேவனோடு கூட இருந்திருக்கும் என்றால் இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இந்த பூமி அனுபவிக்காது. ஆனால் தேவனற்ற பூமியாக நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால தான் என்ன செய்துகிறோம் என்றால், நமக்கு ஒரு மீட்பு தேவை, நமக்கு ஒரு விடுதலை தேவை, நமக்கு ஒரு இந்த சிறை என்று சொல்லலாம், இந்த பூமியை சிறை என்று சொல்லலாம். ஆகவே தான் எப்பொழுது போவேன் என்று பல பேர் என்ன செய்கிறோம், நாம் என்ன செய்ய திகைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாள் வரும் பொழுது நிச்சயமாக இந்த கூட்டை விட்டு நாம் கலைந்து போகிறோம். அது எந்த விதத்திலே நாம் போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாள் ஒன்று வரும் பொழுது நாம் இந்த கூட்டை விட்டு கடந்து போகிறோம் என்று பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக, இந்த கூட்டை விட்டு கலைந்து போகிற காலங்கள், நாட்கள் வருவதற்கு முன்பாக நீங்களும் நானும் என்ன செய்யப்பட வேண்டும், மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். எதற்காக, யாருக்காக நாம் நீங்களும் நானும் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என்றால், தேவனுக்கு என்று. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தெய்வத்திற்காக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நம்முடைய கண்ணோட்டமே இன்றைக்கு என்ன செய்கிறது என்றால் மாறி இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய, விசேஷமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம், உலகத்தில் இருக்க எல்லோருடைய, எல்லா மக்களுடைய நோக்கமும் என்ன செய்யலாம், கடவுளை குறித்ததான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லுவாங்க. அது என்னவென்றால் மாறி போயிருக்கிறது என்று பார்க்கிறோம். என்ன மாறி இருக்கிறது, கடவுள் எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், எல்லோரும் இன்றைக்கு பாடுகிறோம், எல்லோரும் இன்றைக்கு அவரை என்ன செய்கிறோம், துதிக்கிறோம். பாடல்களை பார்க்கும் பொழுது அநேக கடவுள் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கடவுள் என்னை கைவிட மாட்டார், கடவுள் என்னை நடத்துவார் என்று சொல்லி என்ன செய்கிறோம், இன்றைக்கு தெய்வத்தை நாம் என்ன செய்கிறோம், சர்வ வல்லவரை, தெய்வத்தை, இயேசுவை அல்லது கடவுள் என்று சொல்லப்படும் உலகத்தில் அநேகர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்களே, அந்த நம்பிக்கையில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்கிறார்கள், தனக்காக, எனக்காக கடவுள் இருக்கிறார் என்ற விஷயத்தை தான் இன்றைக்கு உலகம் போதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே தான் இந்த உலகமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. 99.99% இந்த விதத்தில் இருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன செய்ய முடியாதுங்க, இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் எல்லோரும் என்ன செய்கிறோம், ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எனக்காக செயல்படுகிறார், கடவுள் எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்கிறோம், தெய்வத்தை நமக்கானவராக இன்றைக்கு மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகம். ஆனால் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, தேவனுக்கென்று. அப்போ நீங்களும் நானும் தேவனுக்கென்று என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக, உருவாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நீங்களும் நானும் எதற்காக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், எதற்காக நம் தேவனை தேடி சபைக்கு வருகிறோம் என்ற ஒரு எண்ணம், ஒரு கேள்வி நமக்கு ஏற்பட வேண்டும் என்று ஏற்படும் என்றால்,
நமக்கு இருக்க வேண்டிய ஒரே பதில் என்ன தெரியுங்களா? நான் தேவனுக்கென்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன், நான் தேவனுக்கு இன்று பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவன், நான் தேவனுக்கென்று வாழ்கிறவன். ஆகவேதான் கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்று பவுல் என்க சொல்லுகிறார். நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவுக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தம் உள்ளவனாக நான் மாறுகிறேன் என்று அங்கே பவுல் சொல்லுகிறது வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்முடைய நோக்கம், நம்முடைய கண்ணோட்டம் எல்லாம் என்னவாக மாற்றப்பட வேண்டும் என்றால், கடவுள் எனக்காக இல்லைங்க, நான் கடவுளுக்காக உருவாக்கப்பட்டவன் என்ற விதத்தில் நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனை, நம்முடைய பிரசங்கங்கள் எல்லாம் மாற்றப்படும் என்றால் நிச்சயமாகவே அதில் தேவன் பிரியப்படுவார். இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனை தெரியுங்களா? அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிக் கொடுக்கவோ அப்படிப்பட்ட விஷயங்களை, பாடல்களையோ இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியல, கேட்க முடியாது. கடந்த வாரத்தில் எனக்கு அது ஒரே ஒரு குழப்பம். எப்படி இதை சொல்றது? இது வரைக்கும் முன்னாடி யாரும் சொல்லி தரல. அப்படிப்பட்ட ஒரு பாடல்களை கவனிக்க கூட நம்மால முடியல. ஒருவேளை தேவனை உயர்த்துகிற பாடலை நான் பாடிவிட்டேன் என்றால், ஒருவேளை தேவனை உயர்த்துகிற கிரியைகளை நான் செய்துவிட்டேன் என்றால் அது சரியாகி விடுமா? அல்லது தேவனை உயர்த்துகிற பாடல்களை பாடிவிடுவேன் என்றால் அது நான் தேவனுக்காக அதை பாடினேன், தேவனுக்காக நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி முடியுமா என்று சொல்லி கேட்போம் என்றால் இல்லை. தேவனை உயர்த்தி பாடுகிற என்கிறதை நீங்கள் நானும் அதில் நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையோடு கூட இருக்கணும். தேவனை உயர்த்தி பாடுகிறது எதிலே அமைக்கப்படுகிறது என்றால், உண்மையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், தெய்வம் என்றைக்குமே புகழ்ச்சியோ அவரை உயர்த்துகிறதையோ அவரை மகிமைப்படுத்துகிற காரியத்தை அவர் விரும்புகிறவர் அல்ல. ஆனால் நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? அவரை பாடுவது நிமித்தமாக, அவரை நன்றி செலுத்துவது நிமித்தமாக, அவரை நான் உயர்த்தி விடுகிறது நிமித்தமாக, ஆஹா ஆண்டவரை நான் என்ன செய்து விட்டேன், குளிர பண்ணி விட்டேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்லை, ஒரு நாளும் ஆண்டவர் அப்படிப்பட்ட விஷயங்களிலே அவர் என்ன செய்கிறது இல்லை, மகிழ்கிறவர் அல்ல என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகம் என்ன செய்கிறது என்றால், அல்லது உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களும் சரி, நம்பிக்கையில் உள்ளவர்களும் சரி, கடவுளுக்கு என்ன செய்யணும்? பூஜை பண்ணி கடவுளை என்ன செய்யலாம்? அங்கே சந்தோஷமாக வைக்கணும், அவருக்கு இதை பண்ணணும், இந்த படையில பண்ணணும், அதை கொடுக்கணும் என்று சொல்லி என்ன செய்கிறது? கடவுளை சந்தோஷிப்பிக்கும்படியாக பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், பல ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்கள், பல மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் தெய்வத்தை என்ன செய்ய முடியாதுங்க, மகிழ்ச்சியாக்க முடியாது என்று பார்க்கிறோம். தேவனை மகிழ்ச்சியாக்கக்கூடிய, தேவனை சந்தோஷிப்பிக்கக்கூடிய ஒரே விஷயம் தான் இந்த உலகத்திலே உண்டு என்று பார்க்கிறோம். ஆனால் அதை கவனிக்காமல் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் என்ன செய்கிறது என்றால், தேவனை நான் மகிமைப்படுத்தி விட்டேன், எனக்கான காரியங்களுக்காக பாடல்கள் எழுதுறது ஒன்று, இன்னொரு கடவுளை மகிமைப்படுத்தி எழுதுகிற பாடல்களே அநேகமாக நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட பாடல்கள் பாடக்கூடாது பிரதர், நான் பாடக்கூடாது, பாடணும் என்று நான் சொல்ல வரல. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்ததன் நோக்கத்தை, நம்மை மீட்டுக் கொண்டதின் நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் நானும் என்ன செய்யணும்? கடந்து போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா பாடல்களும், எல்லா ஜெபங்களும், எல்லா ஆராதனைகளும், எல்லா பிரசங்கங்களும் எதை மையமாக இருக்கணும் என்றால், எதை மையமாக வைத்திருக்க வேண்டும் என்றால், மனுக்குலம் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, மனிதன் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். அல்லது நீங்களும் நானும் தேவனுக்கென்று என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இப்ப சொல்லணும்னா, நீங்களும் நானும் தேவனுக்கென்று ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்காக இவைகளை எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவும் தற்செயலாக நடந்த விஷயங்கள் அல்ல, எல்லாமே எனக்காக என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்கிறோம்? உலகமே உன் கையில் இருக்கிறது, ஆண்டவர் உன் கூட இருந்தா உலகமே உங்க கையில் இருக்குதுன்னு சொல்றேன். இல்லை, அது தவறான ஒரு எண்ணம் என்று பார்க்கிறோம், தவறான ஒரு நோக்கம் என்று பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் தேவனுக்கென்று மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனுக்கென்று நம்முடைய ஜெபங்கள் மாற்றப்பட வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்கென்று மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய பாடல்கள் அமைக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்கென்று மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிரசங்கங்கள் ஏற்பட வேண்டும்.
ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கங்களையோ இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதற்கு மிகவும் அரிதாக இன்றைக்கு மாறி போய்விட்டது என்று பார்க்கிறோம். ஆங்காங்கே ஒரு சில பேர் அதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் அதை பேசுகிறது இல்லை என்று பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த அந்த பொங்கல் பண்டிகைகளை கடந்து போகும் பொழுது, கிறிஸ்தவத்தில் நடந்த காரியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு எதற்காக இந்த கிறிஸ்தவம் இந்த பொங்கல் பண்டிகையெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. கேட்டால் சமத்துவ பொங்கல்னு சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் அவைகள் நடக்கிறது என்று தெரியல. நான் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்றால், எம்மதமும் சம்மதம் என்று போல கிறிஸ்தவன் போய்விட்டது. ஆகவே தான் பெரிய பெரிய அது கொடிமரம் என்று சொல்லுவாங்களே, அதெல்லாம் இன்றைக்கி சபைகளுக்கு முன்பாக இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, எடுத்து வச்சு வெண்கலத்தில் பெரிய ஒரு போஸ்ட் ஒரு எதுன்னு செய்கிறாங்க, உயரமாக கட்டி அதில் சிலுவை வச்சிருக்கிறாங்க. கேட்ட எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறது போல இன்னைக்கு கிறிஸ்தவம் போய்விடுகிறது. அப்படி போய்விட்டால் நான் தேவனுக்குரியவனாக நான் மாற்றப்பட்டு விடுவேனா என்று கேள்வி கேட்போம் என்றால் இல்லை. இன்றைக்கு நான் மற்ற மதங்களை அங்கீகரிப்பதன் மூலமாக, மற்ற மதங்களை நான் என்ன செய்கிறேன், கோட்பாடுகளை அங்கீகரிப்பதன் மூலமாக தேவன் சந்தோஷப்படுகிறார். ஆஹா, எல்லாம் என்ன செய்கிறதுங்க, எல்லாரும் ஒன்னா கூடி நாம் என்ன செய்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இஸ்லாமியரும் எல்லாரும் சேர்ந்து கடவுளை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எல்லாம் என்ன செய்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. சமத்துவமாக எல்லா மதமும் சம்மதம் என்பது போல இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அது சரியான விதமா, அது சரியான விதத்தில் நம்ம நடத்துகிறது என்று கேள்வி கேட்போம் என்றால் இல்லை, உண்மையாகவே கிடையாது. தெய்வத்திற்கும் மதத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதை என்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள போகிறோம் என்று தெரியல, என்றைக்கு அதை புரிந்து கொள்ள போகிறோம் என்று தெரியல. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம், எல்லா மனத்தையும் ஒன்றா கூட்டி என்ன செய்யணும், பொங்கல் வச்சு என்ன செய்யணும் கொண்டாடுறாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தேவனை தேடுகிறவர்களாக, தேவனுடைய வழியில் நடக்கும்படியாக பிரயாசப்படுகிற நாம் இன்றைக்கு தேவனை நமக்காக கொண்டிருக்கிறோம். நமக்காக தேவன் இருக்கிறார், எனக்காக வல்லவராக இருக்கிறார், எனக்காக என்ன செய்கிறார், எல்லாவற்றும் செய்கிறார் என்ற விதத்தில் தான் கடவுளை பார்த்துட்டு இருக்கிறோம். கடவுளை அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதற்கு மாறாக இருக்கக்கூடிய, நான் தெய்வத்திற்காக உருவாக்கப்பட்டவன், தெய்வத்திற்காக ரட்சிக்கப்பட்டவன், தெய்வத்திற்காக நான் என்ன செய்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மால் அப்படிப்பட்ட விதத்தில் நாம் யோசிக்க முடியுமா என்று கேள்வி கேட்போம் என்றால், நிச்சயமாக தேவன் நம்மை அந்த விதத்தில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ தேவனுக்காக நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், தேவனுக்காக நான் மீட்டுக் கொள்ளப்பட்டு இருக்கிறேன் என்றால், அப்போ நான் சன்னியாசம் போயிடலாமா, நான் எந்த விஷயத்தை நான் யோசிக்காம குடும்பமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சன்னியாசத்தில் போய் நிற்கிறேன்? இல்லைங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. விசேஷமாக தேவனை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், வேதம் சொல்லுகிறது போல, என் வல்லமைகளை என்னை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், தவறான ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிகளும் தேவனுக்கென்று படைக்கப்பட்டவைகள். ஹல்லேலூயா. எல்லாம் தேவனுக்காக இருக்கிறவைகள் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறது, கடவுள் எனக்காக இருக்கிறார் என்ற பிரசங்கத்தையோ, கடவுள் எனக்காக இருக்கிறார் என்ற அந்த பாடல்களோ இன்றைக்கு நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். என் தலையை நீர் உயர்த்தினீரே, திரும்ப திரும்ப சொல்லுது காரணம் என்ன தெரியுங்களா, இப்படிப்பட்ட விஷயங்களை பாடுவது கடவுளை தானே பாடுற, இல்லைங்க, எனக்காக கடவுள் இருக்கிறார் என்ற விதத்தில் நீங்களே நானும் சுயநலமாக நீங்களே நானும் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றங்கள் நம்முடைய பாடல்களிலே, நம்முடைய ஜெபங்களிலே ஏற்பட வேண்டும், நம்முடைய பிரசங்கங்களிலே இவைகளை ஏற்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ சன்னியாசம் போயிட்டேன்னா, அல்லது வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு இடத்துல ஒரு மலையில் போய் ஒரு இடத்த வாங்கி அங்கே உட்கார்ந்து அங்கே வர ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கலாமா?
அப்படி இருந்தால் நான் என்ன செய்ய தேவனுக்கென்று என் வாழ்க்கையை முழுமையாக நான் ஒப்பு கொடுத்து விடலாமா அப்படி என்பது போல நமக்கு தோன்றலாம். இல்லை, நம்முடைய இந்த வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க நம்ம சுற்றி எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் வாழ்க்கையின் மத்தியிலே நிச்சயமாக உங்களால் என்னால் தேவனுக்கென்று வாழ முடியும். சிறந்த ஒரு உதாரணம் அதற்கு யார் தெரியுங்களா? சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பிதாவுக்காக எப்படி வாழ்ந்தார் என்ற அந்த 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 ஒரு நிகழ்வுகளை அந்த நாம் பார்க்கிற காஸ்பலில் பார்க்கிற சுவிசேஷ புத்தகங்களில் பார்க்கிற அந்த விஷயங்களை கவனித்து பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து தேவனுக்காக, அதாவது பிதாவுக்காக வாழ்ந்து போனார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தனக்காக அல்லது பிதா எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யல, பிதாவுக்காக இவர் வாழ்ந்தார் என்று இருந்தார் என்று பிதா இவருக்காக இருந்தார் என்ற செயலை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் காட்டலை. ஆகவே அவருடைய செபங்களிலும் சரி, அவருடைய அவர் போகிற காரியங்களிலும் சரி, பிதாவின் சித்தம் செய்வதே எனது போஜனம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி போனார் என்று பாருங்க. அது எப்படி முடியும்? அது எப்படி சாத்தியமாக? தனக்கென்ற ஒரு விருப்பம் இருக்கணுமே, தனக்கென்ற ஒரு காரியங்கள் நோக்கங்கள் இருக்க வேண்டுமே. அவர் சொன்னார், என்னுடைய நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை, பிதாவின் நோக்கம்தான் என்னுடைய நோக்கம். ஹல்லேலூயா. பிதா என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன், பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் உங்கள் மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி போனார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தனக்காக தெய்வம் இருக்கிறார், பிதா இருக்கிறார் என்கிறதை அவர் பார்க்காமல் அவருக்காக நான் இருக்கிறேன் என்ற விதத்தில் இயேசு கிறிஸ்து செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் தான் நமக்கு சிறந்த உதாரணம். அதன் பின்பாக அநேகம் பேர் இருக்கிறார்கள், அநேக திருஷ்டாந்தங்களுக்கு தெய்வம் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தேவனுக்காக இந்த பூமியில் வந்து, தேவனுக்காக இந்த உலகத்திலே வந்து என்ன செய்தார்? மீட்டெடுத்தவர் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் நாங்கள் சொல்லப்போன அந்த வசனத்தை 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என்னன்னு வாசிக்கிறோம்? எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அப்போ ஆண்டவர் சிருஷ்டியை விடுதலையாக்கும் போது கூட, இயேசு கிறிஸ்து சிருஷ்டியை விடுதலையாக்கும் போது கூட, அவைகளை மீட்டுக் கொள்ளும் போது கூட ஆண்டவர் யாருக்கென்று அவர்களை மீட்டுக் கொண்டாராம்? பிதாவுக்கென்று. ஹல்லேலூயா. ஆகவே அதே ஒரு சிந்தையின் நோக்கத்தை என்ன செய்கிறார்? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வழியில் 20 வருஷம் 30 வருஷம் அல்ல 40 வருஷமாக ரட்சிக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாருக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாருக்காக தெய்வம் இருக்கிறார் என்பதை புரிந்திருக்கிறோம்? இன்றைக்கு நடக்கிற செயல்கள் எல்லாவற்றையும் ஜெபங்களை கவனித்து பாருங்களே. எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும் பொழுது யாருக்காக? கடவுள் எனக்காக இருக்கிறார், கடவுள் எனக்காக இருக்கிறார். அதிலிருந்து மாற்றம் இல்லைங்க. அவர் சொல்லணும், அதை நான் உனக்காக இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லணும். ஆமா ஆமா, நீர் எனக்காக இருக்கிறேன் நான் சொல்லக்கூடாது, நான் உமக்காக இருக்கிறேன் என்று மறு உத்தரவு நீங்களும் நானும் சொல்லணும். நான் உமக்காக மீட்டுக் கொள்ளப்பட்டவர், நான் உமக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறவர், நான் உமக்காக இந்த உலகத்தில் பாடல்களை பாடுகிறவர், நான் உமக்காக இந்த உலகத்தில் என்ன செய்கிறேன்? ஜெபங்களை ஏறெடுக்கிறவர். நான் உமக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். நான் உம்முடையவன் என்ற காரியத்தை அந்த 24 மூப்பர்கள் செய்த காரியம் அதுதானே. அவர்களும் அந்த சர்வ வல்லவருடைய சிங்காசனத்துக்கு சுற்றில் என்ன செய்கிறாங்க? இந்த பக்கத்தில் 12, உதாரணத்துக்கு இந்த பக்கத்தில் 12 சேரு, இந்த பக்கத்தில் 12 சேரு. அவங்களையும் அவருக்கு ஈடாக ஆண்டவர் சர்வ வல்லவர் என்ன செய்கிறார்? அமர பண்ணி இருக்கிறார். அந்த சிருஷ்டிகளின் பிரதிநிதிகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே அமர பண்ணி அவர்களுக்கும் ஆண்டவர் கிரீடன்னா என்னங்க? அவர்களும் ஆளுகை செய்கிறவர்கள் என்று அர்த்தம். அவர்களும் ராஜாக்கள் என்று பார்க்கிறோம். அவர்களும் ஒரு தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு என்று கொடுத்திருக்கிற சிருஷ்டியை ஆண்டவர் அவர்கள் என்ன ஆண்டு கொண்டிருக்க, அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அவைகளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நடத்துகிறார்கள் என்று பொருள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அருமையாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. முதலாவது 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சர்வ வல்லவருக்கு அவர்கள் வணக்கத்தை செலுத்தினார்கள். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது
சர்வ வல்லவருக்கும் அவர்களுக்கும் இடையே வந்து நின்ற ஆட்டுக்குட்டியானவருக்கு என்ன செய்கிறார்கள்? தங்கள் கிரீடத்தை எல்லாம் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய அரசாங்கத்தை, தங்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் அவருக்கு முன்பாக சமர்ப்பித்து வணக்கமாய் விழுந்து அவரை வணங்கினார்கள் என்று சொல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் உம்முடையவர்கள். ஹல்லேலூயா. எங்க நடக்குதுங்க? அது பரலோகத்தில் நடக்கிற சம்பவம். அது பரலோகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறதில்ல? நீர் எனக்கு ஆண்டவரே, நீர் எனக்கு ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு சொல்ற. இல்லை, நீங்கள் நான் சொல்ல வேண்டியது நான் உம்முடையவன். ஹல்லேலூயா. நான் உம்முடையவனாக நான் இருக்கிறேன். ஆண்டவர் தான் சொல்லுவார் நான் உன்னுடையவன் என்று. அவர் சொல்லுவார். நிச்சயமா அவர் சொல்லாமல் இருக்கும். அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய? அந்த நேசத்தை நாம் என்ன செய்கிறோம்? அந்த அன்பை நாம் தவறான காரியத்தில் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் பொருளுக்காக அல்லது எனக்காக சுயநலமாக அவருடைய அன்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சுயநலமற்றவராக, அன்பு நிறைந்தவராக என்ன செய்த? உலகத்தில் வந்து மனுக்குலத்தை மீட்டு பிதாவாகிய தேவனுக்கென்று ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க முடியும். எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினீர் என்று என்ன செய்தார்களாம்? நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் உம்முடைய இரத்தத்தினால் என்று சொல்லப்படுகிறதே, ஏன் இங்கு ரத்தம் குறிக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக இந்த இடத்துல ரத்தம் குறிக்கப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய ரத்தம். ஏனென்றால் இந்த 24 மூப்பர்கள், அந்த 4 ஜீவன்களும் தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். யாருக்கு முன்பாக சொல்லப்படுகிறதுங்க? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இந்த பாடலை பாடுகிறது யாரை பார்த்து என்றால், இந்த வரிகளை சொல்லுகிறது யாரை பார்த்து என்றால், ஆட்டு அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திற்கும் இந்த 24 மூப்பர்கள் 4 ஜீவனுக்கள் மத்தியிலே நின்றிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற அவருக்கு முன்பாக என்ன செய்கிறார்? இந்த காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், இங்கே ரத்தம் என்று சொல்லப்படும் பொழுது, ஏன் இங்கே எங்களை இரத்தத்தினால் மீட்டு கொண்டீர் என்று அந்த வார்த்தை அழுத்தமாக, ஸ்பெசிஃபிக்காக, அது முக்கியத்துவமாக அதை சொல்ல காரணம் என்னவென்றால், ஏன் ரத்தம் இங்கு சொல்லப்படுகிறது? அதில் ஆகவே என்ன செய்கிறோம்? இன்றைக்கு ரத்தம் என்று இயேசுவின் ரத்தம் என்று சொல்லப்படும் பொழுது இன்றைக்கு பல விஷயங்கள் இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்கிறோம்? நம்பிக்கையாக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம், பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வேதம் கூட இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இங்கே இந்த வசனத்திலே, குறிப்பாக இந்த வசனத்திலே பரலோகத்திலே நடக்கிற ஒரு சம்பவம் இது. உண்மைதானுங்க. பரலோகத்தில் வானம் திறந்திருக்கிறதை காண்கிறார். அங்கே சிங்காசனத்தை காண்கிறார். 24 மூப்பர்களை, அந்த சிங்காசனங்களில் மூப்பர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சர்வ வல்லவருக்கு முன்பாக 4 ஜீவன்கள் அங்கே இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பரலோகத்திலே நடக்கிற ஒரு சம்பவமாக அது என்ன செய்கிற இங்கே யோவான் பார்த்ததை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடம் வரும் பொழுது இந்த வேத வசனத்தை ஒருவேளை இப்படி எங்களை தேவனுக்கென்று மீட்டு கொண்டு அப்படின்றது நிறுத்தியிருந்தா கூட சரி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த ரத்தம் என்று சொல்லி இங்கே வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது என்றால் நம்மை விடுதலையாக்குகிறது, நம்மை மீட்டு கொண்டது என்று சொல்லப்படுவதற்கு காரணம், மாம்சத்திலே வந்த இயேசுவை, திரும்ப சொல்ற, மாம்சத்திலே சரீரத்திலே வந்த இயேசுவின் மூலமாகத்தான் மீட்பு உண்டு என்பதை இந்த வேதம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பூமியிலே மாம்சத்திலே சரீரத்திலே வந்த இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நீங்களும் நானும்
தேவனுக்கென்று மாற்றப்படுகிறோம், தேவனுக்கென்று மீட்டுக் கொள்ளப்படுகிறோம் என்பதை ஆணித்தரமாக இந்த வேத வசனம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து யாருன்னு. அவர் ஒரு மெசஞ்சர், அவர் ஒரு தூதர் என்று சொல்லுகிறாங்க, தூதுவன் என்று சொல்லுகிறாங்க. அவர் கடவுள் அல்ல என்று சொல்றாங்க. இங்க வெளிப்படுத்தின விசேஷம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது தெளிவாக சொல்றது, மாம்சத்திலே 3 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து ரத்தம் சிந்தி சரீரம் கிழிக்கப்பட்டவராக தன்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இந்த பூமியில மரணத்தை அடைந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த அந்த இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோமாம், மீட்டுக் கொள்ளப்பட்டு இருக்கிறோமாம். ஹல்லேலூயா. இத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் இது. இந்த உலகம் சொல்லுகிறது அவர் நல்ல மனுஷர் என்று. புத்தன், இயேசு, காந்தின்னு அவங்க நடுவில் கொண்டு போய் இயேசு உட்கார வைக்கலாம். இஸ்லாமியர் சொல்லலாம் அவர் ஒரு இறை தூதன் என்று சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கிற பேர் எத்தனையோ பேர் நல்ல காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நல்ல புரட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பல பேர் பல விதத்தில் சொன்னாலும் நம்முடைய சத்திய வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு எனக்கும் தெளிவாக சொல்றது, ரத்தத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் உங்களுக்கு எனக்கு மீட்பு உண்டு. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் மீட்பை கொடுக்க முடியும். அவர் ஒருவர் தான் நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். யாருக்கென்று? தேவனுக்கென்று. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் வேற வழி என்பது இல்லை, வேற வாசல் கிடையாது, வேற மனிதர் கிடையாது, வேற மதம் கிடையாது, வேற முறைமைகள் கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே, ரத்தத்திலே வந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு எனக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்று இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் ரத்தம் என்று அங்கே அழுத்தி ஆண்டவர் சொல்றார். மாம்சம் கூட ஆண்டவர் அங்கே சொல்லல, ரத்தம் என்று ஆண்டவர் அழுத்தி சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், உங்களை என்னையும் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு வந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே தெளிவாக இங்கே சொல்றார், எங்களை, அதாவது அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் என்று அவரை அழைப்பதற்கு காரணம், இயேசுன்னு ஏன் பேர் சொல்லலைங்க அதுக்கு? அந்த இடத்துல இயேசுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம வசனத்தில் நம்ம வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, அந்த ப்ராமிஸ் கொடுக்கும் பொழுது போர்டில் இயேசுன்னு போட்டு தான் கொடுத்துருக்கு. அவரை தான் அது குறிக்கிறது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுவதற்கு காரணம் ஏன் இயேசுன்னு சொல்லலை? தெரியலையே பிரதர், ஏன் இயேசுன்னு சொல்ல என்ன கேட்டால் என்ன பண்ணுறது? எழுதினவரதை போய் யோவானை தான் கேட்கணும், அல்லது மொழிபெயர்த்தவங்களை தான் போய் கேட்கணும். ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிறது. காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார்? மாம்சத்தில் வெளிப்பட்டு அநேக காரியங்கள், ஏறக்குறைய 30 ஆண்டுகள் என்ன செய்தார்? மௌனமாக இந்த உலகத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு 12 வயதில் அவருக்கு என்ன வந்ததுங்க? ஞானம். அவருக்கு அப்பேற்பட்ட ஞானத்தை உடையவராக இருந்தார். அன்றைக்கே அவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாருன்னா நிச்சயமாக பல நாட்கள், இன்னும் 12னா 18, ஒரு 3, ஒரு 21 வருஷம் ஆண்டவர் ஊழியம் செஞ்சிருப்பார். 21லேருந்து 22 வருஷம் ஆண்டவர் ஊழியம் செஞ்சிருப்பார். ஆனால் என்ன செய்தார்? அதை அவர் செய்யாமல் 30 வயது வரை பிதாவாகிய தேவனுக்கு தன்னை என்ன செய்தார்? அடிபணிந்தவராக பிதாவு தேவனுடைய வேலைக்கு அவர் காத்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகதான் சொல்ல, இப்படி செய்வது உமது ஆதீனத்திற்கு பிரியமாக இருக்கிறதே, திருவுளத்திற்கு பிரியமாக இருக்கிறதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 30 வயதிலே ஆண்டவர் என்ன செய்தார்? ஊழியத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். யோவான் ஸ்நானகன் மூலமாக அங்கே ஞானஸ்நானம் பெற்றவராக கரையேறின பொழுது அங்கே என்ன செய்ய, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது பின்பு 3 வருஷம் தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஊழியம் செஞ்சார். அதுவும் கூட பிதாவுக்கு தேவன் என்ன சொல்றாரோ, எப்படி சொல்றாரோ அந்த வகையிலே தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நடந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல பேதுரு என்ன செய்கிறார்? அவன் கையில் இருக்க கத்தி எடுத்துட்டு போய் அந்த
மல்கூஸ் என்று சொல்ற அந்த சேவகனுடைய காதை வெட்டினது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றார், இப்படி நீ செய்யாதே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்றால் ஆயிரக்கணக்கான லேகியோன்ல கொண்டு வந்து நிறுத்துவார். இது நம்முடையது அல்ல என்று சொல்லி என்ன செய்தார், அங்கே பேதுருவை அதட்டின காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் தன்னுடைய வெறுப்புகள் சகலவற்றையும் என்ன செய்தார், அடக்கி வைத்தவராக. வேதம் சொல்லுகிறது போல கெத்செமனே தோட்டத்தில் கூட அதை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன, இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அது அவருடைய விருப்பம், இயேசுவின் விருப்பம் அது. ஆயினும் சொல்லுங்கள், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்னவென்றால், தன்னை பலியாக, பிதாவாகிய தேவனுக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு சுபாவத்தை காட்டுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தன்னை என்ன செய்தார், எதுவும் ஆட்டுக்குட்டி என்னங்க, எங்க கூட்டு போனால் அது வாட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு என்ன செய்ய நடந்து வரும். அதை பலி செலுத்தும் போது கூட அது ஒன்றும் என்ன செய்யாது, அது ஒன்றும் பண்ணாது என்று பார்க்கிறோம். ஆகதான் சிலுவையில் கூட இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள், அவரை திட்டினார்கள், அவரை துப்பினார்கள். இன்னும் சொல்ல போனா, நீர் மேசியா என்றால், நீர் மேசியா என்றால் இப்பொழுது இறங்கி வாரும் என்று கூட அவர் என்ன செய்தார்கள், அங்கே உசுப்பெடுத்து விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாரா? இல்லை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தொடர்ந்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எது, ஆட்டுக்குட்டியனுடைய சுபாவத்தை உடையவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆகவேதான் அந்த சுபாவம் தான் அங்கே முக்கியம். அங்கே சுபாவம் என்பது என்னங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு சிந்தை உங்களுக்குள்ள எனக்குள்ளும் காணப்பட வேண்டும். ஆக யார் என்ன சொன்னாலும் ஏமாத்தினாங்கன்னா ஏமாந்துட்டு போ, அப்படி சொல்ல வரல. வேதம் சொல்லுகிறது போல நம் ஜாக்கிரதையுள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இயேசுவும் சில இடங்களில் அநேக கேள்விகளை கேட்பார். யாருக்கு முன்பாக நம் ஆட்டுக்குட்டியாக இருக்குன்னு தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவராக இருந்தார். அதுதான் நாங்கள் சொல்ல, சிங்காசனத்திற்கு முன்பாக அதை வாசிக்கிறோமே, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டே. அப்படி என்றால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை முழுமையாக சரண்டர் செய்தவர் அவர். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை எல்லாவற்றையும் என்ன செய்தார், 30 வயதில் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்பாகவே 12 வயதில் அத்தனை ஞானம் பெற்றவராக அங்கே கேட்கிற கேள்விகளுக்கு ஒருத்தரும் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார். யாருடைய பையன் இவன், யாருடைய மகன் இவன் என்று சொல்லி திகைக்கிறார்கள். அப்ப எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், தனக்குள்ளே அடக்கி வைத்தவராக, சர்வ வல்லமைகளையும் தனக்குள்ளே அடக்கி வைத்தவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு தன்னை முழுமையாக சரண்டர் பண்ணிட்டாருங்க. முழுமையாக தன்னை சரண்டர் பண்ணார். அதான் வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன செய்தார், பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அது மாத்திரமல்ல, சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை என்ன செய்தாரா, தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் தேவனுக்கு முன்பாக, சர்வ வல்லவருக்கு முன்பாக தன்னை என்ன செய்தார், முழுமையாக சரண்டர் பண்ண கேரக்டர், அந்த அனுபவத்தை தான் காட்டுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்று, அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்ல, அப்படிப்பட்டவரை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள. அப்படி யார் செஞ்சது, அப்படி யார் இருந்தது, அப்படி யார் வாழ்ந்தது? இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர் ஆட்டுக்குட்டியானவராக உங்களுக்காக, எனக்காகவும், பிதாவுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர் என்று பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க, ஆட்டுக்குட்டியா மாறணும். யாருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியாக, அவன் மெய்ப்பன், நீங்களும் நானும் ஆடுகளாக என்ன செய்யப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே என்ன செய்யணும், அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். நான் தேவனுக்கென்று
நான் மேய்ப்பனுக்கென்று இருக்கிற ஆடு. அல்லேலூயா. நான் மேய்ப்பனுக்காக வாழ்கிற ஆடு, நான் மேய்ப்பனோடு இருக்கிற ஆடு என்று சொல்லி அந்த சிந்தை, அந்த எண்ணம் உங்களுக்குள்ள எனக்குள்ளும் வாழ்ந்து கொண்டு இருந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கெல்லாம் ஆட்டை மேய்ச்சிட்டு போறாங்க. எத்தனை பேர் ஆட்டை என்ன செய்றாங்க? மேய்ச்சல் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் ஆடுகள் போகும். அந்த ஆடுகள்லாம் அந்த மெய்ப்பனை பின்பற்றியே போய் கொண்டு இருக்கு. ஒரு நாள் அந்த ஆடுக்கு தெரியும், நான் மெய்ப்பனுக்குரியவனாக மாற்றப்படுவேன் என்று. ஒரு நாள் ஒரு ஆட்டை பிடிச்சி வெட்டி கறி செஞ்சு வீட்டில் சாப்பிட்ருவாங்க. ஏனெல்லாம் அந்த ஆடு அந்த மெய்ப்பனுக்காக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அடித்து புசிச்சிருவான் அப்படின்னு நான் சொல்லலை. எதற்காக அந்த ஆடு இருக்கிறது, மெய்ப்பனுக்காக அந்த ஆடு இருக்கிறது என்பதை அந்த ஆடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆடுகள் புரிந்து கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்கிறது இல்லை, அதை புரிந்து கொள்ள. எனக்காக தான் மெய்ப்பன் இருக்கிறார், எனக்காக தான் மெய்ப்பன் பாதுகாப்பார், மெய்ப்பன் பராமரிப்பார், மெய்ப்பன் தண்ணீர் காட்டுவார், மெய்ப்பன் என்ன செய்கிற நம்மை அந்த புல்கள் இருக்கிற இடத்துல நம்மை மேய்ச்சலுக்கு கொண்டு போய் விடுவார், நம்மை இரவு நேரத்தை காப்பாற்றுவார், எல்லாம் செய்வார். ஆனால் ஒன்று அந்த ஆட்டுக்கு தெரிய வேண்டும், ஆடு தனக்குரியதல்ல, ஆடு தேவனுக்குரியது, மெய்ப்பனுக்குரியது என்பது. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாருக்குரியவர்களாக? இயேசு கிறிஸ்து பிதாவுக்குரியவராக தன்னை பாவித்து தன்னை என்ன செய்தார், நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே அங்கே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சர்வ மகிமையை கொண்டவர், சர்வத்தையும் கொண்டவர், அந்த அளவுக்கு தன்னை என்ன செய்தார், கீழ்ப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்து அவ்வளவாக கீழே தன்னை தாழ்த்தி இறக்கினபடியினாலே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை நாம் செய்யணும். நாம் என்னவென்று இயேசு கிறிஸ்து செய்கிற விஷயத்தை அவர் செய்து போனார். என்ன? தன்னை தாழ்த்தினார். 30 வயது வரை மாம்சத்தில் இருக்கும் பொழுது எத்தனையாக இருக்கும். எல்லாம் ஒரு 4 விஷயம் தெரிஞ்சாலே போச்சுங்க. இன்னைக்கெல்லாம் 4 கார்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பண்ணுற அலப்பறை இருக்கு. கீபோர்ட்லையும் சரி, வாசிக்கிற பாடல்களிலும் சரி, 4 காரியங்களை புரிந்து கொண்டு இன்றைக்கு நடக்கிற அட்டியோட காரியங்களை பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இன்னைக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரருக்கு 4 வசனம் தெரிஞ்சிட்டுனா போதும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஊரெல்லாம் தாளத்தப்பட்டு அடித்து என்ன செய்வாங்க, தம்பட்டு அடித்து அதை சொல்லும்படியாக பிரயாசப்பட. இயேசு கிறிஸ்து 30 வயது வரை தன்னை என்ன செய்தார், தன்னை அடக்கி வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். 30 வயதுக்கு மேலாக அவர் இன்னும் அதிகமாக கிரியை நடப்பித்தார் என்று சொல்லப்படுகிறதா? இல்லையே. வரவங்களெல்லாம் ஆண்டவர் அற்புதம் பண்ணார். வரவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அங்கே கியூ கட்டி நிற்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் அற்புதம் பண்ணார்னு சொல்லப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது சில இடங்களில் அவர் செய்யவில்லை. ஏனென்றால் பிதாவினுடைய காரியத்திற்கு அவர் என் சித்தத்திற்கு அவரை தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அங்கே பெரிய ஒரு குளம் இருக்கிறது. பெதஸ்தான்ற குளத்தில் போய் அங்கே நிற்கிற ஒரு மனிதனை 38 வருஷமா பாடுள்ள மனிதனை அந்த மனிதனை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அங்கே இருக்கிற எல்லாரையும் போய் ஆண்டவர் விடுதலை ஆக்கல. காரணம் என்ன? பிதா என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் இயேசு கிறிஸ்து செய்து போனார். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வேத பகுதியின் மூலமாக 2 விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஒன்று, நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுக்குரியவன். அது மாத்திரமல்ல, 2வது, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் மீட்டு கொள்ளப்பட்டது பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்களும் நானும் மீட்டு கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உள்ளவராக. ஏன் அதை எனக்கு தெரியுமே பிரதர், வீட்டில் அதாவது இந்த பூமியில் வந்து மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்கிறேன், இரட்சகராக தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். இந்த வேத வசனத்தின்படி ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம் பிதாவுக்கு தேவனுக்கு நமக்கு மத்தியில் மத்தியஸ்தனாக இருந்து அவரோடு கூட சேரக்கூடிய பாக்கியத்தை
ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறது பர்டிகுலராக முக்கியமாக இந்த வார்த்தையை அழுத்தி சொல்றார். ரத்தத்தினாலே ரத்தத்தினாலே ரத்தத்தினால் என்று சொல்லப்பட்டார். இந்த பூமியில ரத்தத்தில் வந்து நம்மை மீட்டெடுத்து இயேசு கிறிஸ்து, இந்த உலகம் சொல்லலாம் ஒரு வேறு விதத்தில் அவரை பார்க்கலாம், ஒரு நல்ல மனுஷர் சொல்லலாம், இறை தூதன் என்று சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். உங்களை என்னையும் பொறுத்தவரை வேதத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரத்தம் சிந்தி தேவனுக்கென்று மீட்டார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் ரத்தம் சிந்தி தேவனுக்கென்று நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய செபங்கள், நம்முடைய பாடல்கள், நம்முடைய ஆராதனைகள் எல்லாமே எப்படியாக மாற்றப்பட வேண்டும் என்றால் நான் தேவனுக்கென்று, ஹல்லேலூயா, நான் தேவனுக்கென்று, ஹல்லேலூயா, நான் உம்மை இன்னும் கிட்டி சேரும்படியாக ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் அதிகமாக